ஸ்வேதா கூட பழகி வந்து சூர்யா வந்து மகா வெறுப்பேத்துற மாதிரி, மகா என்ன பண்றாங்க, கிரிஷ் கூட பழகி வந்து சூர்யா வெறுப்பேத்துறாங்க. இந்த சூழ்நிலையில சூர்யா ஒரு முடிவு எடுக்கிறாரு. கிரிஷ் கூடனா நீ ஊருக்கு போணுமா போ அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா வந்து ரியாக்ட் பண்ணிட்டுருக்காரு. இதனால மகா என்ன பண்றாங்க, எல்லாரும் சொல்படி அவங்க சிஸ்டர் எல்லாரும் சொல்படி வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு டைவர்ஸ் பேப்பர குடுக்குறாங்க சூர்யாக்கு. டைவர்ஸ் பேப்பர் குடுத்தா கண்டிப்பா வந்து அவர் ஏத்துக்க மாட்டாரு, நம்மள ஏத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில குடுக்குறாங்க. சூர்யாவும் அத வாங்கி மனசு கஷ்டப்படுறாரு. அப்போ வந்து ஸ்வேதா வந்து அவருக்கு அட்வைஸ் பண்றாங்க. இந்த டைவர்ஸ் பேப்பர அவ எவ்வளோ மனசு வெறுத்திருந்தா குடுத்துருப்பா. அதனால வந்து அவளோட நிலைமைய நீ புரிஞ்சுக்கோ. அவ உன் மேல உயிரே வச்சிருக்கா. அதே மாரி நீயும் வந்து அவ மேல உயிர வச்சிருக்க. எனக்கு நல்லாவே தெரியும். மனசு ஃபுல்லா மகா தான் இருக்கா. அந்த லவ்வ போய் ஒத்துக்கோ சூர்யா அப்படின்னு சொல்றாங்க. சூர்யாவும் வீட்டுக்கு கிளம்பி போறாரு. இந்த சூழ்நிலையில சூர்யா வந்து எப்படி லவ்வ ப்ரப்போஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்துட்ருக்காங்க. ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றாரு. அந்த பார்ட்டியில ஒரு குழந்தைய அறிமுகப்படுத்தி, இந்த குழந்தை தான் என்னோட வாரிசு. எனக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் வந்து இந்த குழந்தை பொறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சூர்யாவா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தாங்கவே முடியல எல்லாருக்குமே. மகாவால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. மகாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அவங்க அம்மா வந்து சூர்யாவ ஒதுக்கி வைக்கிறாங்க. "ச்சே நீங்கலாம் ஒரு பையனா? இவ்வளோ நாள் வந்து மகா கூட நீ சேர்ந்து வாழலன்னு எனக்கு பெரிய விஷயமாவே இல்ல. ஏன்னா வந்து நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இந்த நிமிஷம் சொல்றேன், ச்சே நீ எல்லாம் ஒரு பையனே கிடையாது. இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறியே. நம்ம குடும்பத்து மானத்தை எடுத்துட்டேன்னு" சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு அவர் ஒதுக்கி வைக்கிறாங்க. வீட்ல எல்லாருமே வந்து அவர திட்டிட்டு இருக்காங்க. மகா கிட்ட கேட்குறாங்க. மகாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே வந்து லயிச்சு போயிருக்காங்க. மகா போய் கேட்குறாங்க, "என்ன விஷயம்? எதனால இப்படிலாம் பண்ணீங்க? அந்த பொண்ணு யாருன்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சூர்யா எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. சூர்யா வந்து குழந்தைய வந்து அவரால வந்து சரிவர கவனிச்சுக்க முடியல. அந்த குழந்தைக்கு என்ன குடுக்கணும், ஏது குடுக்கணும் எதுவுமே தெரியல. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காரு. குழந்தைய வச்சுட்டு அழற குழந்தைய. அப்போ வந்து என்ன பண்றாங்க, வீட்ல உள்ளவங்க எல்லாருமே வந்து கிண்டல் அடிக்கிறாங்க. மகாவையும், அவங்க மாமியாரையும், "இப்படிப்பட்டவர வச்சுட்டுருக்கீங்க. குடும்ப மானத்த வந்து எடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க?" அப்படிலாம் மாதிரி அனாமிகா எல்லாரும் கிண்டல் அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து சூர்யாவோட அம்மா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து சூர்யாவ கூப்பிடுறாங்க. அந்த குழந்தைய வந்து இந்த வாரிசா, இந்த வீட்டுக்கு வாரிசா நான் வந்து ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அத கேட்டு சூர்யா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு அவங்க அம்மா வீட்டை விட்டுட்டு வா, அப்பதான் உன்னை ஏத்துப்பேன்றாங்க. அதெல்லாம் விட முடியாது. என் குழந்தை என் கூட தான் இருக்கும்னு சொல்லிட்டு சூர்யா திட்டவட்டமா சொல்றாரு. மகா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. அப்ப பாட்டி வந்து மகா கிட்ட, "நீ என்ன முடிவு எடுக்க போறம்மா? நானே இப்பவே சொல்றேம்மா, நீ சூர்யா விட்டுட்டு போயிடு. நீயாவது நிம்மதியா வாழ்க்கைய அமைச்சுக்கோ. சூர்யாலாம் செட்டே ஆக மாட்டான். இவ்வளோ நாள் நான் நினச்சிட்டு இருந்தேன் சூர்யா மனசு மாறுவான்னு. அவன் மாறுற மாதிரி இல்ல." அப்படின்னோனே, "நீங்க வேணா உங்க வந்து பேரன நம்பாம இருக்கலாம். நான் நம்புறேன். குடும்பத்துக்காகவே ஒவ்வொரு நிமிஷமும் அவர் யோசிக்கிற ஒரு மனுஷன். குடும்ப கௌரவத்துக்காக அவர் இந்த மாரி கேவலமான தப்ப செய்யவே மாட்டாரு. அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த குழந்தைய இந்த வீட்டுக்கு கூட்டின்னு வந்திருக்காரு. அது என்ன காரணம், ஏது காரணம் நான் கண்டுபிடிப்பேன். சூர்யா வந்து எப்படிப்பட்டவர்னு உங்க எல்லாருக்கும் நான் நிரூபிப்பேன். சரிம்மா நீ நம்புறதெல்லாம் கரெக்ட்டு தான். நான் ஒத்துக்கிறேன். நீ ஒருவேளை நீ நம்புறது வந்து நடக்கல. சூர்யா உண்மையிலேயே இந்த தப்ப பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணுவ? அந்த நிமிஷமே நான் சூர்யா விட்டுட்டு போயிடுவேன்." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு வந்து பாட்டி வந்து, "உன்னை நினச்சு எனக்கு பெருமையா இருக்கு மகா. இப்படிப்பட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து கிடைக்கிறதுக்கு என் பேரன் குடுத்து வச்சிருக்கணும் ஒய்ஃபா." அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுறாங்க. அப்படியே கட்டிக்கிறாங்க மகாவ. "உன்னோட மனசு எனக்கு புரியுது மகா. நீ நினச்சதே நடக்கணும். சூர்யா மேல எந்த தப்பும் இல்லைன்னு உனக்கு தெரிய வரணும். அப்பதாம்மா எனக்கு நிம்மதி. நீயும் சூர்யாவும் ரொம்ப நாள் சந்தோஷமா வாழணுமா." அப்படின்றாங்க. "கண்டிப்பா நாங்க வாழுவோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவரே சொன்னாலும் சரி, எல்லாரும் சொன்னாலும் சரி, ஏன் அந்த கடவுளே வந்து சொன்னாலும் சரி, அவர் மேல இந்த மாரி ஒரு கேவலமான வந்து விஷயத்த அவர் பண்ணியிருப்பான்னு நான் நம்பவே மாட்டேன் பாட்டி." அப்படின்றாங்க. அத கேட்டு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. "மகா உன்ன மாரி ஒரு பொண்ணு கிடைக்கவே கிடைக்காதும்மான்னு" சொல்லிட்டு அப்படியே பாராட்டிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து, "என்னம்மா பண்ண போற?" அப்படின்னோனே, "இந்த விஷயத்த கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நான் இறங்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து ஒரு முடிவு எடுத்து சொல்றாங்க. "சரிம்மா, உனக்கு என்ன உதவி கேட்டாலும் சரி, செஞ்சாலும் சரி, உனக்கு நான் வந்து பக்கபலமா இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து என்ன பண்ண ஐஸ்வர்யா வந்து, "என்னதான் பண்ண போற மகான்னோனே?" இந்த விஷயத்த ஐஸ்வர்யா கிட்டயும் சொல்றாங்க. "நிஜமாவே வந்து நீ சூர்யா மேல தப்பு இல்ல நம்புறியா?" "கண்டிப்பா நான் நம்புறேன்." "சரி சரி மகா, உனக்கு நானும் உறுதுணையா இருக்கேன்னு" ஐஸ்வர்யாவும் சொல்லிடுறாங்க. மகா வந்து சமையல் கட்டுல வேலையா இருக்காங்க. அப்ப அனாமிகாவும் அவங்க மாமியாரும் சேர்ந்து, "என்ன இவ பிரச்சனை பண்ணி வீட்ட விட்டு போயிடுவான்னு பார்த்தா, இவ பாட்டுன்னு வந்து சமையல் வேலை வந்து எதுவுமே நடக்காத மாரி பண்ணிட்டு இருக்கா. ஒண்ணுமே புரியலையே. எல்லாம் சொத்துக்காக தான் இந்த மருமகள்ன்ற போஸ்டர் வந்து எல்லாம் போயிடும்போது சொல்லிட்டு, வீட்டுக்காரங்க எந்த தப்பு செஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கா போல இருக்கு. கேவலமானவளா இருப்பாளோ?" அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்லிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்து வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம வந்து, "மகா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க." அப்போ ராஜலட்சுமி வராங்க. "எனக்கும் ஒன்றும் புரியல. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்றாங்க. "நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்போ என்ன எடுத்துகிட்டு போறேன்னா, பால் எடுத்துகிட்டு போறேன் குழந்தைக்கு. குழந்தை கத்திட்டு இருக்கான்ல." அப்படின்னோடனே, ஒன்றுமே புரியல மகா. நான் ஒதுக்கி வச்ச ஒரு ஆளுக்கு எதுக்கு பால் கொடுக்குறேன்னு கேட்டோன்னே, நான் பால் கொடுக்க தான் செய்வேன். உங்க பையன் மேலே உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அவரை ஒதுக்கி வைங்க. அவருக்கு என்ன வேணால் தண்டனை கொடுங்க. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? பச்சை குழந்தை அது. அதுக்கு பால் கொடுக்க வேணாம்னு சொல்றதுக்கு நம்ம யாருக்கும் உரிமை கிடையாது. அதே மாரி என்ன தடுக்கிற உரிமையும் கிடையாது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, வீட்ல யார் என்ன சொன்னாலும் சரி, நான் வந்து அந்த குழந்தைக்கு பால் எடுத்துட்டு போவேன்றாங்க." "சபாஷ்! சூப்பரா சொன்னம்மான்னு" சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. இது